இந்த நம்ம பார்க்க போகிறது 14வது தேர்வு. மொத்தம் பார்த்திங்கன்னா 7000 வினாக்கள். அதாவது குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் 7000 வினாக்கள் பார்க்க போகிறோம். இல்லை ஆல்ரெடி 14 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணி 13 தேர்வுகள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பிடிஎஃப் நமக்கு டெலிகிராமில் இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம். 10th சோசியலில் இருக்க தேசியம் காந்திய காலகட்டம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வினாவது கேட்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. பாருங்கள், முதல் வினா, 1946 அமைச்சரவை தூதுக்குழு நிராகரித்த கோரிக்கை எது? 1946 அமைச்சரவை தூதுக்குழு நிராகரித்த கோரிக்கை எது? சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை. ஸோ இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு நிராகரித்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள், இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும். தேர்தலுக்கு 3 வகை மாகாணம் பிரிக்கப்பட்டது. அனைத்து சமூகங்களின் அரசியல் சாசனம் நிர்ணய மன்றம். ஸோ இந்த நிர்ணய மன்றம் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் 1946 ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணி தான் அந்த அரசியலமைப்பு சட்டமே எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3மே சரி. பாகிஸ்தான் தனிநாடு கோரி நிராகரித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மவுண்ட் பேட்டன் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஒன்று பிரிச்சிருப்பார். ஸோ இந்த 1946 அமைச்சரவை தூதுக்குழு நிராகரித்த கோரிக்கை எக்ஸாம் கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை நிராகரித்தது. அடுத்து பாருங்கள், 2வது வினா, இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதை கண்டித்து நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்த கட்சி எது? இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதை கண்டித்து நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்த கட்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முஸ்லீம் லீக் கட்சி. ஸோ முகமது அலி ஜின்னா, ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருப்பார். அந்த நாள் பார்த்திங்கன்னா 1946 ஆகஸ்ட் 16 அழைப்பு விடுத்திருப்பார். 3வது வினா, பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் எப்போது கிளர்ச்சி செய்தனர்? பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் எப்போது கிளர்ச்சி செய்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1946 பிப்ரவரி மாதம். ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது 3 முக்கியமான காரணம் சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா காந்தி, இன்னொன்று நேதாஜி, இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா 1946 நடந்தது. 1946 பிப்ரவரி மாதம். அடுத்து பாருங்கள், 4வது வினா, தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1940. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம், ஸோ இது யார் கான்செப்ட் பார்த்திங்கன்னா காந்தியோட கான்செப்ட். முதல் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் வினோபா பாவே. ஸோ நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 17, 1940 அக்டோபர் 17 முதல் சத்தியாகிரகி வினோபா பாவே. 5வது வினா, செய் அல்லது செத்துமடி என காந்தி எந்த இயக்கத்தில் முழங்கினார்? செய் அல்லது செத்துமடி. ஆன்சர் ஆப்ஷன் சி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8 அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் காந்தி அப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ இந்த கான்செப்டை மட்டும் சொல்லிவிட்டு அவர் இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், செய் அல்லது செத்துமடி காந்தி முழங்கியிருப்பார். 6வது வினா, ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1946 செப்டம்பர் மாதம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1946 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 16 பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட கண்டித்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்திருப்பார். 1946 ஆகஸ்ட் 16. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 7வது வினா, கீழ்கண்ட யாருடைய சட்டம் யாரையும் உத்தரவின்றி விசாரணையின்றி கைது செய்தது? ஸோ இது பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வரப்பட்டது. 1919 ஏப்ரல் 6. ஸோ இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா காந்தி ஒரு நாடு தழுவிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பார் இந்த சட்டத்துக்கு எதிராக, ரவுலட் சட்டத்துக்கு எதிராக. பஞ்சாப், ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கும். ஸோ பஞ்சாப் பகுதியில் பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கும். ஸோ இந்த பகுதி கேட்கலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த பைசாகி நாள் கூட கொண்டாடிட்டு இருப்பாங்க திருவிழா. இப்போ நிறைய பேர் சுட்டுக் கொள்ளுவாங்க, ஜாலியன்வாலா படுகொலை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நடக்கும். அடுத்த வினா பாருங்கள், 8வது வினா, காந்தியடிகள் முதலில் இனவெறியை எதிர்கொண்ட இடம் எது? காந்தியடிகள் முதலில் இனவெறியை எதிர்கொண்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காக காந்தி வழக்கறிஞர் பட்டம் வாங்கிட்டு, இங்கிலாந்தில் வழக்கறிஞர் பட்டம் வாங்கிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு ஒர்க்குக்கு போயிருப்பார். அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேருந்து அவர் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா முதலில் காந்தி இனவெறியை எதிர்கொண்ட இடம் தென்னாப்பிரிக்கா. 9வது வினா, தீன் காதியா முறை பின்பற்றப்பட்ட இடம் எது? தீன் காதியா முறை பின்பற்றப்பட்ட இடம் டேஸில் உள்ள சம்ரான். ஸோ இந்த இடம் கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா பீகார். தீன் காதியா முறை பின்பற்றப்பட்ட இடம்
பீகாரில் உள்ள சம்ரான். அடுத்து பாருங்கள் 10வது வினா, காந்தியடிகள் தனது ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு எப்போது மாறினார்? காந்தியடிகள் தனது ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு எப்போது மாறினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1921. ஸோ 1921 பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மதுரைக்கு வந்திருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்தில் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அரை ஆடையோடு தான் உடுத்திட்டு வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்த காந்தி 1921 அரைகுறையான ஆடைக்கு பார்த்தீங்கன்னா மாறியிருப்பார். அடுத்து பாருங்கள் 11வது வினா, காந்தியடிகள் எப்போது பிறந்தார்? காந்தியடிகள் எப்போது பிறந்தார்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஐநா சபையை சர்வதேச அகிம்சை தினமாக அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டை. அக்டோபர் 2 தான் 1869. 1869 அக்டோபர் 2 காந்தி பிறந்தார். காந்தியடிகள் சட்டம் பயிலுவதற்காக இங்கிலாந்து சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1888. ஸோ கடற்பயணம் மேற்கொண்டிருப்பார். காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு 1891 ஜூன் மாதம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு 1893 ஏப்ரல் மாதம். ஸோ இந்த ஆண்டெலாம் நான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் 12வது வினா, அண்டு திஸ் லாஸ்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அண்டு திஸ் லாஸ்ட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் ரஸ்கின். ஸோ காந்தியடிகளுக்கு கவர்ந்த அந்த நூல்கள். ஸோ எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய். அண்டு திஸ் லாஸ்ட் ஜான் ரஸ்கின், சட்ட மறுப்பு தாரோ. ஸோ இந்த 3 நூல்களுமே காந்தியடிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள். அடுத்து என்ன பாருங்கள் 13, காந்தியடிகளின் இயற்பெயர் என்ன? காந்தியடிகளின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அடுத்து 14வது வினா, தலைவரி நீக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க ஒப்பந்தம் எது? தலைவரி நீக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க ஒப்பந்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம். 15வது வினா, காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளின் அரசியல் குரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. 16வது வினா, தீன்காதியா முறை நிலத்தில் டேஸ் பங்கு அவுரி பயிரிட வேண்டும்? தீன்காதியா முறையில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் எத்தனை பங்கு அவுரி பயிரிடப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 20ல் 3 பங்கு. ஸோ 20ல் 3 பங்கு பார்த்தீங்கன்னா இந்த அவுரி என்பது பயிரிடப்பட வேண்டும். 17வது வினா, காந்தியடிகளை சம்ரான் வருமாறு அழைத்தவர் யார்? காந்தியடிகளை சம்ரான் வருமாறு அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ்குமார் சுக்லா. சம்ரான் வருமாறு காந்தி அழைத்தவர் ராஜ்குமார் சுக்லா. 18வது வினா, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை கற்றுக்கொண்டதாக காந்தி எப்போது தெரிவித்தார்? நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை கற்றுக்கொண்டதாக காந்ி எப்போது தெரிவித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சம்ரான் சத்தியாகிரகம். 1917 தான் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஸோ இந்த சத்தியாகிரகத்தின் போது தான் காந்தியடிகள் நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை கற்றுக்கொண்டதாக தெரிவித்திருப்பார். அடுத்து 19வது வினா, சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் எது? சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1923 ஜனவரி 1. சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை தோற்றுருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறம் கட்சி ரெண்டாக பிரியும். ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி மோதிலால் நேரு. ஸோ சுயராஜ்ய கட்சியில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம், எக்ஸாமில் கேட்பாங்க. சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1. தோற்றுவித்தவர் மோதிலால் நேரு, சிஆர் தாஸ். சுயராஜ்ய கட்சியை அங்கீகரித்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வு. ஸோ அந்த வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வு தான் கட்சியை அங்கீகரித்திருக்கோம். சுயராஜ்ய கட்சி தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல பயன்படுத்திய மேடை சட்டப்பேரவை. ஸோ சட்டப்பேரவை எதிர்க்கிறது தான் காந்தியோட கான்செப்ட். ஆனால் இந்த கட்சி பார்த்திங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ளே போய் அதுக்கப்புறமா சுதந்திரம் பெறத்துக்கும் பிளான் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி எப்போது வீழ்ச்சி காண துவங்கியது? 1925 சிஆர் தாஸ் மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்சி வீழ்ச்சி காண துவங்கியது. சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு சட்டப்பேரவையிலிருந்து விலக்கி கொண்டதுன்னா 1926. 25, 26 பார்த்துக்குங்க. அடுத்த வினா 21, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக கருதப்பட்டவர் யார்? இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவராக கருதப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர். 22, அமிர்தசரஸ் யாருடைய அறுவடை திருநாளை கொண்டாட 1919 ஏப்ரல் 13 ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி சீக்கியர்களின் அறுவடை திருநாள். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். 23, ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டித்து நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர், அது வீர திருமகன் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா
நைட் படத்தை திருப்பி கொடுத்துருப்பார். காந்தியடிகள் பார்த்திங்கன்னா கேசரி ஹிந்த் அந்த படத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. 24வது வினா 1929 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 1929 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இந்த காங்கிரஸ் மாநாடுகள் பார்த்திங்கன்னா ஆண்டுகள் கேட்பாங்க, அது நடைபெற்ற காரணம் கேட்பாங்க, அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க, எங்கே நடைபெற்றது. ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய டைம். 1929 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ இந்த லாகூர் பார்த்திங்கன்னா பூரண சுயராஜ்யம். ஸோ அதுதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். லாகூர் காங்கிரஸ் கேட்டாங்கன்னா பூரண சுயராஜ்யம். 25 1920 நாக்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஸோ யார் தலைமை வகித்தவர்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, விஜயராகவாச்சாரியார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா இது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு ஒத்துழையாமை இயக்கத்திற்கான தீர்மானம். அதுவே அனுமதி கேட்டாங்கன்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு 1920. இதுக்கு தலைமை வைத்தவர் விஜயராகவாச்சாரியார். 26 கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? கிலாபத் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மௌலானா முகமது அலி, மௌலானா சவுக்கத் அலி. ஸோ 2 பேர் சேர்ந்து தான் கிலாபத் இயக்கத்தை தொடங்கினார்கள். 27 1930 ஜனவரி 31க்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை மனுவை காங்கிரஸார் யாரிடம் அளித்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்சன் பிரபு. ஸோ இந்த கோரிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேப்பரில் கொடுப்பாங்க, ஆனால் எந்த ரிப்ளையும் இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இந்த டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுத்திருப்பார். 28 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தோல்வியடைய காரணமாக கருதியது என்ன? காரணம் கேட்டிருக்காங்க. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் பார்த்திங்கன்னா தோல்வியடைய காரணமாக காந்தியடிகள் கருதிய அந்த காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, தலைவர்களும் தொண்டர்களும் பயிற்சி பெறாததான் காரணம்னு கருதியிருப்பார். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சௌரி சௌரா சம்பவம். ஸோ அதில் நிறைய பேர் வச்சு 22 காலர் வச்சு கொளுத்திடுவாங்க. ஸோ அதனால் காந்தியடிகள் அதை வாபஸ் வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் காரணம், தலைவர்களும் தொண்டர்களும் பயிற்சி பெறாதது தான் காரணம். 29வது வினா காங்கிரஸ் கட்சி டேஷ் இயக்கத்திற்கு பின் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் என பிரிந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒத்துழையாமை இயக்கம். 30 இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்றவர் யார்? ஸோ இந்த வினா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக நேதாஜி தான் ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் இது நேதாஜி கிடையாது, காந்தி. இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்றவர் காந்தி. ஸோ நல்லா படிங்க, காந்தி தான் சரியான விடை இதுக்கு. 31 1919 இரட்டை ஆட்சி முறை எப்போது முடிவுக்கு வந்தது? 1919 இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1935. ஸோ இரட்டை ஆட்சி முறை பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்தது 1935. மாகாண சுயாட்சியாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 32 ஜவஹர்லால் நேருவும் காந்தியும் முதலாக சந்தித்து கொண்ட மாநாடு எது? ஜவஹர்லால் நேருவும் காந்தியும் முதலாக சந்தித்து கொண்ட மாநாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லக்னோ மாநாடு. 1916 லக்னோ மாநாடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. காந்தி ஜவஹர்லால் நேரு. ஸோ அதை பார்த்திங்கன்னா அந்த 1905 அந்த சூரத் 1905ஆம் ஆண்டு சரியாக பார்த்திங்கன்னா 1905 வங்க பிரிவினை. கர்சன் தான் வங்காளத்தை 2ஆக பிரித்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சிருப்பாங்க, தீவிரவாதிகள் ஒரு பக்கம், மிதவாதிகள் ஒரு பக்கம். ஸோ எல்லாமே சேர்ந்தது இந்த லக்னோ மாநாட்டில் தான் 1916 சேருவாங்க. ப்ளஸ் அது கூட முஸ்லீம் லீக் அவங்களும் சேர்ந்துருவாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தது 1916. ஸோ லக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, லக்னோ மாநாடு 1916 எல்லாமே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. 33வது வினா 1919 சட்டப்படி ஒதுக்கப்பட்ட துறைகளில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஒதுக்கப்பட்ட துறைகள் 1919 சட்டப்படி ஒதுக்கப்பட்ட துறைகள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வசம் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒதுக்கப்பட்ட ஆங்கிலேயர் கொடுக்கப்பட்ட துறையில் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உள்ளாட்சி பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நிதித்துறை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வசம் இருக்கும். 34வது வினா 1919 சட்டப்படி மாற்றப்பட்ட துறைகளில் மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் இ, மாறுபட்டது பார்த்திங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள் பார்த்திங்கன்னா இது மாற்றப்பட்ட துறைகளில் இது மாறுபட்டிருக்கு. நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வசம் போயிருக்கும். கல்வி, உள்ளாட்சி, வனங்கள், மீன்வளத்துறை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. 35வது வினா சுயராஜ்ய கட்சி தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல பயன்படுத்திய மேடை. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர், சட்டப்பேரவை. 36 எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு கூட்ட அமர்வு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதியை வழங்கியது? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்.
இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு கூட்ட அமர்வு ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. 37 இரண்டாவது வட்டமேசை மாநாட்டின் பிறகு இந்தியா திரும்பிய காந்தி புத்துயிர் ஊட்டிய இயக்கம் எது? இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காந்தி இதே திரும்பியிருப்பார். திருமணத்துக்கு அப்புறம் அவர் புத்துயிர் ஊட்டிய இயக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சட்ட மறுப்பு இயக்கம். 38வது வினா, ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய திட்டங்களில் மாறுபட்டதை கண்டறி. ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய திட்டங்களில் மாறுபட்டதை கண்டறி. ரொம்ப ஈஸியான வினா தான் இது. ஆப்ஷன் சி தான் தவறானது. சுதேசி இயக்க கொள்கைகளை பரப்பாமல் இருப்பது தவறானது. அது பார்த்தீங்கன்னா பரப்பணும், அதுதான் சரியானது. பட்டங்கள் பதவிகள் திருப்பி அளித்தல், அரசின் செயல்பாடுகளில் ஒத்துப்போகுதல். ஸோ எதுலேயுமே எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது தான் கான்செப்டே. சட்டப்பேரவை மற்றும் அரசு பள்ளிகள் புறக்கணிப்பு. ஸோ இந்த சுதேசி இயக்கத்தோட கான்செப்ட் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் கான்செப்டாக இருக்கும். 39வது வினா, வரிகுடா இயக்கம் எதனுடைய ஒரு பகுதி? வரிகுடா இயக்கம் எதனுடைய ஒரு பகுதி? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதி. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இது காந்தி தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். 40வது வினா, காந்தியடிகளை விவசாயிகள் மத்தியில் தேசிய தலைவராக மாற்றிய போராட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வரிகுடா இயக்கம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் தேசிய தலைவராக மாற்றிய போராட்டம். 41வது வினா, சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் டேஸ் அருகே உள்ளது. சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் டேஸ் அருகே உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கோரக்பூர் அருகே உள்ளது. சௌரி சௌரா உத்தரப்பிரதேசம். அதில் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இது பார்த்தீங்கன்னா கோரக்பூர் அருகே உள்ளது. ஞாபகம் வச்சுங்களா பயணியும். 42வது வினா, சம்ரான் சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகளுக்கு துணையாக இருந்தவர்கள் யார்? சம்ரான் சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகளுக்கு துணையாக இருந்தவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜேந்திர பிரசாத், பிரஜ்கிஷோர் பிரசாத். 43 இந்தியாவில் காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றும் முயற்சி தோல்வியடைந்த இடம் எது? இந்தியாவில் காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றும் முயற்சி தோல்வியடைந்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மும்பை. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார். 44வது வினா, ஜாலியன் வாலாபாக்கில் தாக்குதல் நடத்திய ஆங்கிலேயர் யார்? ஜாலியன் வாலாபாக்கில் தாக்குதல் நடத்திய ஆங்கிலேயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, டயர். 45 ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்ததாக பிரிட்டிஷ் கூறிய நபர்கள் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி, 379 பேர். ஆனால் உண்மையான ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1000 பீப்புள்ஸ்க்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. 46 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் எப்போது நடைபெற்றது? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1918ஆம் ஆண்டு. 47 டேஸில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டிஷ் போர் அறிவிப்பு செய்தது. டேஸில் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டிஷ் போர் அறிவிப்பு செய்தது. ஆன்சர் 1914ஆம் ஆண்டு. ஸோ முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது 1918, ஸ்டார்ட் பண்ணது 1914. 48 காந்தியடிகள் பீனிஷ் குடியிருப்பை ஏற்படுத்திய ஆண்டு எது? காந்தியடிகள் பீனிஷ் குடியிருப்பை ஏற்படுத்திய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1905ஆம் ஆண்டு. 49 1930 ஜனவரி 31க்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை மனுவை காங்கிரஸார் யாரிடம் அளித்தனர்? ஆன்சர் கர்சன்ட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் எதுவுமே ரிப்ளை பண்ணாதனால ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் அதை பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்கள் கடைசி வினா, எப்போது இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது? எப்போது இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1927 நவம்பர் 14. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சைமன் குழு அமைத்திருப்பாங்க, சைமன் தலைமையில். ஸோ 50க்கு உங்களோட மார்க் எவ்வளோன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள்.